தமிழ்நாடு அரசியல் கிழமை ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிரச்சாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? யார் கை கொஞ்சம் ஓங்கி இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பிரச்சாரம் கொஞ்சம் ஓங்கி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த பிரச்சாரத்தை பார்த்துருப்போம். அவங்க கடந்த 1ஆம் தேதி இது மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சு தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர்களை சேர்த்து தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் தான் இருக்கும், அதாவது மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் தான் நிற்க போகிறோம் அப்படின்றத சொல்லும் விதமாக இந்த பிரச்சாரத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது சரி ரைட் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். அதுபோல் ஆரம்பித்து இந்த பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு வீடு வீடாக போயிட்டு உங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா வருதா, அப்போ இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு தண்ணி வருதா, அப்போ உறுப்பினராக சேர்ந்துருங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சில இடங்களில் சிலர் ஒரு மிரட்டல் தோணியில் சில வீடியோலாம் நான் பார்த்துருந்தேன். சில திமுக உறுப்பினர்கள்லாம் சில மிரட்டல் தோணியில் 1000 வருதா, ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் உறுப்பினராக சேர்ந்துருமா அப்படின்னு. இது என்னடா இது? விருப்பப்பட்டவங்க ஒரு கட்சியில் போய் உறுப்பினராக சேருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி 1000 வருதுல்ல அப்புறம்ண்ணா இது உங்கள் வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி 1000 வருதுல்ல அப்புறம்ண்ணா உறுப்பினர் சேர்ந்துருங்க, இந்த ஸ்டிக்கரை வீட்டில் ஒட்டிக்கிறேன். இன்னும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற புத்தி இவங்களை விட்டு போகவே மாட்டுது. அது ஒரு பக்கம் இருக்குது, தனியாக இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 78 லட்சம் உறுப்பினர்கள் நாங்கள் புதுசாக சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க. என்னங்க இது 78 லட்சம் பேரா? இருக்கிறது 8 கோடி பேர், அதில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சேர்த்துட்டிங்களா அதுக்குள்ளே? அப்போ இன்னும் தேர்தலுக்குள்ளேயே 8 கோடி பேர் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்துலாம் 2 கோடியை சேர்த்து மொத்தம் 12 கோடி சேர்த்துருவீங்க போலியே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதையும் முதலமைச்சர் அவர்கள் ட்வீட்டாக வேறு போடுறாரு, நாங்கள் 78 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம், அதில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் புதிய உறுப்பினர்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. இதுக்கு முக்கியமாக கிரெடிட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. யாருக்கு அப்படின்னா, ஐயா தியாகி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டையும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. என்ன கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஏவா வேடு வாழ முடியாது, நேரு வாழ முடியாது, KKSSR வாழ முடியாது, கீதா ஜீவனால முடியாது, இந்த பக்கம் மாசு வாழ முடியாது, சேகர்பாவோட முடியாது, செந்தில் பாலாஜி அவர்கள் முடிச்சு காட்டியிருக்காரு. என்ன அப்படி முடிச்சு காட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் மூலமாக அதிகமான உறுப்பினர்களை கரூர் மாவட்டம் தான் சேர்த்துருக்கு. ஓ பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நம்மளுடைய தியாகிக்கு அப்பா அவர்கள். எந்த அப்பா? நம்மளுடைய தமிழ்நாட்டின் அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு மும்முரமாக உறுப்பினர் சேர்க்கையில் நம்ம கரூர் மாவட்டம் ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. மற்ற மாவட்டங்கள்லாம் தொய்வாக இருக்குது. என்னதான் அமைச்சர் பதவியில் இருந்து அவர் விலகி இருந்தாலும், அவராக விலகிட்டார் நீதிமன்றம் சொல்லி அப்படின்னா, அவராக ஒரு பெருந்தன்மை அடிப்படையில் காமராஜர் எப்படி அப்போ ஒருவருக்கு ஒரு பதவி தான் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நான் மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. மற்றபடி அவர் நீதிமன்றம் கண்டிச்சாங்க, இருக்கிறியா இல்லையா, ஃப்ரீடமாக போஸ்டா அப்படின்னு கேட்டு அப்படிலாம் அவர் போல அவர் ரொம்ப தியாக மனப்பான்மையில் இப்பொழுது மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் மக்கள் பணி செய்யும் பொழுது கரூர் மாவட்டத்தில் மட்டுமே அவங்க அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அவருடைய பாராட்டை பெற்றிருக்காங்க. கேலிக்கூத்தாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு வாரத்தில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சாரம் போய் சேர்ந்து அப்படின்னு வச்சு ஒரு வாரம்னு வச்சுங்களேன். ஒரு வாரத்தில் நீங்கள் சொல்கிற கணக்கு 77 லட்சம் பேர் 78 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அது வேறு அறிவாலயத்தில் ஒரு புதுசாக ஒரு IT விங்க வேறு தொடங்கியிருக்காங்களா, இதெல்லாம் கண்காணிக்க. அது வேறு நேற்று முதலமைச்சர் அவர்களே திறந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டுருக்கு. இது என்ன சொல்கிறது, என்னன்னே ஒன்றும் நமக்கு இது என்னன்னே நேற்று பிறந்த குழந்தை, பிறக்க போகிற குழந்தை எல்லாத்துக்கும் உறுப்பினர் அட்டை எழுதுறானுங்களா, என்ன கதை நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சாரமாக போயிட்டுருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இப்படி கேலி குத்தா போயிட்டுருக்கு. ஆனால் ஓரளவுக்கு மனசாட்சி இருக்கணும். சரி, இந்த IT விங்க வச்சுக்கிட்டு என்னென்னமோ பிரச்சாரத்தை பண்ணி மக்களுடைய அந்த மனநிலையை மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சியை இதன் மூலியமாக டைவெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இந்த கேலி குத்து இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டிருக்காரு. கோயம்புத்தூரில் ஆரம்பித்த பயணமானது விழுப்புரம் இப்போ கடலூரில் நேற்று
பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லீவு, நாளைக்கு வேறு பகுதிகளில் வந்து அவங்க அந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பயணம் கடைகோடி மக்கள் வரை சென்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக முதன்மையான ஊடகங்கள் இதை வந்து இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசினுடைய குறைகளை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. மேடை போட்டு அங்கங்கே வந்து மக்களை கூட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ இஷ்யூ வந்து நடந்துக்கிட்டு நிறைய புள்ளிவரமான விஷயங்களையும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு அரசுடைய கடன், இவங்க செய்ய தவறிய விஷயம், சொல்லி இவங்க செய்யாத விஷயம், அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்பொழுது அவருடைய அந்த பயணத்தை இருட்டடிப்பு செய்யும் விதமாக ஒரு விவாதத்தை கூட வந்து முதன்மையான ஊடகங்கள் இதுவரை எடுக்கல. அவர் வந்து அந்த HRNC-உடைய ஃபண்ட் எடுத்து கோயில் இது காலேஜ் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த இஷ்யூ எடுத்த வேகம் பாருங்க. ஆனால் அவர் மற்ற இஷ்யூ பேசுகிறார்ல, இந்த அரசு வந்த பிறகு எவ்வளோ கடன் வந்துச்சு, டாஸ்மாகில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, மற்ற துறைகளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, முதலீடு வந்து வரும்னு சொன்னாங்க, இன்னும் அந்த MOU போட்டாங்க ஆனால் வந்து முதலீடாக அது மாறலை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஒரு மீட்டிங்லேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் எடுத்து விவாதிக்க இந்த ஊடகங்களுக்கு நேரம் கிடையாது. நேரம் இருக்கும், ஆனால் வந்து சில எழுதுகோள்கள் சொன்னதுனால அவங்க வந்து இதை விவாதிக்காமல் தவிர்க்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்மளா சொல்லப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு வச்சிங்களேன், சொல்லப்படுது. இப்போ என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நிறைய புள்ளிவிவரமான விஷயங்கள் வந்து பேசுகிறார். எதுவும் மேம்போக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப மேம்போக்காக பேசாமல் ரொம்ப டீப்பாகவே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய சர்க்கிள்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சா ஓரளவுக்கு அவர் வந்து அரசாங்கத்தை ஒழுங்காக கூட நடத்தலாம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா ரொம்ப அக்யூட்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இந்த பயணத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக மாறிச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த HRNC ஃபண்ட் எடுத்து கல்விக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது வந்து ஒரு இஷ்யூவாக மாறி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையாகவே கல்விக்கு செலவழிக்கிறதுல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அளவில் வந்து அவர் அப்படியான எண்ணத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஏதோ வந்து ஜோஷியம் பார்த்து அவருடைய மனசுக்குள்ளே பூந்து இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சி அப்படி அப்படிலாம் கிடையாது. அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், போன 4.5 ஆண்டுகால ஆட்சியில் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு கல்லூரிகளை தமிழ்நாடு முழுக்க அதிமுக அரசாங்கமானது கட்டியிருக்காங்க. சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், கலைக்கல்லூரி, இப்படின்னு நிறைய கல்லூரிகளை வந்து தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். 7.5 உள்ளிட ஒதுக்கிட்ட நீட் மாணவர்களுக்காக கொண்டு வந்தார். ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவர் கல்விக்காக வந்து செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கல்விக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது அந்தளவுக்கு என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு அளவில் எந்த கட்சியுமே கல்விக்கு எதிராக பேச முடியாது. சின்ன லெட்டர்பேடு கட்சி கூட கல்விக்கு எதிராக பேச முடியாது. ஏன்னா கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கல்விக்கு எதிராக பேசிட்டு மக்களிடையே போய் ஓட்டு வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து கல்விக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையாகவே வந்து கல்விக்கு எதிராக அதை பேசணும் அப்படின்றது நோக்கமாக இருக்காது. ஏன் இந்த துறையினுடைய ஃபண்ட் எடுத்து இந்த துறைக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு கேட்க வந்தது. அது நம்ம விமர்சிக்கலாம், ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம விமர்சிக்கலாம்னு வச்சிங்களேன். ஆனால் அவருடைய இன்டென்ஷன் இருக்குல்ல, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி, முதல் நாடி என்ன அப்படின்னு அது அவருடைய இன்டென்ஷனை பார்க்காம ஒன்லி அந்த சென்டென்ஸை மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் பேசிட்டாரு, ஓகே ரைட்ப்பா, இன்னைக்கு வச்சு இதை டிபேட் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு பண்ணுறவங்களுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சிங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று சில விஷயங்கள்லாம் அவர் வந்து இந்த பயணத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 52 குழுக்கள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது சமூக நீதி குழு, அந்த குழு, இந்த குழு, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குன்னு உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு குழு, இப்படி நிறைய குழுக்கள் சேர்த்து மட்டும் 52 குழுக்கள் வந்து போட்டிருக்காங்க இந்த அரசு. ஆனால் ஒன்று கூட உருப்படியாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்றது அவர் சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட் பற்றியும் அவர் பேசுகிறார். 120 படங்களை வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா படங்கள் தயாரிச்சிட்டாங்க, வேறு ஒரு தயாரிப்பாளர் தயாரிச்சிட்டாரு, நடிச்சிட்டாங்க, ரெடியாக இருக்குது. இப்போ என்னன்னா ரெட் ஜெயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கெடுபிடியாக ஒரு மிரட்டல் தொழிலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெட் ஜெயின் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 120 படங்கள் இது போல் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய டேட்டாவாக இருக்குது. அதே போல் வந்து டாஸ்மாகில் வருடத்திற்கு 5400 கோடி ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. இடி என்ன சொன்னாங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது. வருடத்திற்கு பாட்டிலுக்கு 10 ரூபா
ரூபா அதிகமாக வாங்கினதன் மூலமாக 5400 கோடி ஆண்டுக்கு ஊழலானதுன்னு டாஸ்மாகில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வரியும், சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாமே வந்து இந்த ஆட்சியில் வந்து ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லோக்கலான நிறைய விஷயம் பேசுகிறார். கடலூர் போகிறாராம். கடலூரில் என்னென்ன விஷயம், இப்போது அதிமுக ஆட்சியில் ஒரு பேருந்து நிலையம் கடலூர் நகர்ப்பகுதியில் வந்து கொண்டு வருவதற்காக அரசாணையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆட்சி மாறின பிறகு அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்பொழுது இருக்கிற கடலூரினுடைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய பகுதிக்கு அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தினுடைய மையத்தில் தான் வந்து பேருந்து நிலையம் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தொலைவில் கொண்டு போய் அந்த பேருந்து நிலையத்தை அமைக்கிறாங்க. இதன் மூலியமாக யாருக்குமே பயன் இல்லை, மக்கள் வந்து பாதிப்படைவாங்க அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடலூர் பேசுறாருன்னா கடலூர் சார்ந்து பேசுறாரு. விழுப்புரம் நிற்கிறாருன்னா விழுப்புரம் சார்ந்த நிறைய இஷ்யூக்கள் வந்து பேசுறாரு. தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இஷ்யூஸையும் பேசுறாரு. அதுக்கப்புறம் லோக்கல் நடக்கக்கூடிய இஷ்யூஸையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதன் கொடுக்கறதன் மூலமாக 4,38,000 கோடி ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. நாங்கள் வந்து 1,500 ரூபாய் தருவோம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த 1000 ரூபா வந்து ரொம்ப செலக்டிவான பெண்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அதுவே வந்து ரொம்ப போராட்டத்தின் பிறகாகத்தான், நாங்கள் போராட்டினதின் பிறகாகத்தான், சட்டமன்றத்தில் பேசுனது பிறகாகத்தான் அந்த செலக்டிவான மக்களுக்கே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 4,38,000 கோடி கடன் வாங்கி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நடப்பாண்டில் 1,00,000 கோடி வந்து கடனாக வாங்க அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்தது. அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான MOU வந்து மாறி இருக்கு. எத்தனை வந்து தொழிற்சாலையாக முதலீடாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% தான் வந்து முதலீடாக மாறி இருக்கு. மற்றது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து ஊடகங்கள் எடுத்து விவாதிக்காம 78 லட்சம் பேரை வந்து ஒரு வாரத்தில் சேர்த்துட்டாங்களாம்ப்பா, என்ன பெரிய சாதனை இருக்குப்பா ஊரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெருசாக பூதாகரமாக ஊடகங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுமே வந்து சரி ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது, இதை போக்க நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது ஸ்கீம் வந்து கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஐடி மூலியமாக போலியான பரப்புரைகளை மேற்கொண்டு அந்த ஆன்டி இன்கம்பன்சியை காலி பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து உருப்படியாக ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்டே விட்டுறேன். அப்படி என்ன பண்ணுறாங்களா, உங்களுக்கு ஏன்னா அது மாதிரி ஸ்கீம் வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா வந்து தான் தயவு செய்து சொல்லுங்கள். அதை வந்து நானும் பயன்பெற விரும்புகிறேன். ஏன்னா அப்படி ஒன்றும் புதுசாக வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு இப்பொழுது சிக்கியிருக்கு. கடன் சுமையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நெருக்கடியான சூழலில் சிக்கியிருக்கு. பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிடிஆர் என்ன சொன்னார் அந்த ஆடியோவில் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, 30,000 கோடி வந்த ஒரு வருடத்தில் 30,000 கோடி ரூபாய் இந்த குடும்பம் சுருட்டி இருக்குங்க அப்படின்னு அவர் சொன்னாருன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுங்க. சரி என்னடா அது அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிடிஆர் அமைச்சர் பதவியிலும் தூக்கி விட்டாங்க. அடா பாவீங்களா, உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டில் இதான் போல் வாய்மையே வெல்லும் அப்படின்னு வந்து அந்த தமிழ்நாட்டினுடைய லட்சணையில் எழுதியிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொன்னோன்னு வச்சுங்க, அமைச்சர் பதவி விட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்கள் இவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ உங்களுடைய பார்வையில் எப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.